வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். ஆட்சிக்கு வந்த 60 நாட்களிலேயே விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசில் ஊழல் மலிந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாகியுள்ளது. இதுபோன்ற சூழல்களில் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரீல்ஸ் போட்டு வந்த நிலையில் அது அறிவுரைகள் மூலமாக தடுக்கப்பட்டு முதல்வரே ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி கொண்டிருக்கிறார். முதல்வரே அன்றாடம் விசிட் என்ற பெயரில், ஆய்வுகள் என்ற பெயரில் நடித்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த ஆட்சி வந்த புதுசில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுமே ரீல்ஸ் போடுறது அப்படின்றது அது நிறைய சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனால் இப்போ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டதா, இவர் அறிவுரை சொல்லியிருக்கிறதா, அப்படி போடக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு இவரே ஒரு நேரேட்டிவை தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செட் பண்ணுறாங்க. நேற்று எம்சி ராஜா ஹாஸ்பிட்டலில் ஒரு விசிட் பண்ணி அங்கே ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் அங்கே போய் ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒன்று பண்ணாங்க. இது என்ன சொல்ல வராங்க சார்? அதாவது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் களத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கத்தக்க ஒன்று, அது தேவையான ஒன்று ஜனநாயகத்தில். தமிழ்நாட்டில் ஃபீல்டு விசிட்டை அதிகப்படுத்தின முதலமைச்சர் அதுக்கு முன்பு இல்லையான்னு கேட்டால் இருந்தது. ஆனால் முழுமையான கள ஆய்வு பணிகளை நேரடியாக கள ஆய்வு செய்வதை அதிகப்படுத்தின முதலமைச்சர், ஒரு 10 times 10 fold அதிகப்படுத்தினது அப்படின்னா அது முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் தான். திராவிட மாடல் ஆட்சியில் தான் அந்த முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பன்மடங்கு அதிகமாகும். அதோட தொடக்கமே கோவிட்ல அவர் ஒரு பிபிஇ கிட்ட போட்டுட்டு நேரடியாக போய் மருத்துவமனையில் ஆய்வு செய்ததிலிருந்து அதெல்லாம் உச்சம். மழை வந்துச்சுனாலே அவருடைய கால் அங்கே இருக்கும், ஆபத்து நடக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் நின்றவர் அப்படிங்கிறது தான் அவருடைய அடையாளமே 5 வருடத்தில். அப்போ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா ஆய்வு செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் அது முழுக்க ஒரு ஸ்டேஜ்டு ட்ராமாவாக இருக்கும் பொழுது அதை நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. நீ ரீல்ஸ் போடாத அப்படின்னு எம்எல்ஏக்களையும் மினிஸ்டர்ஸையும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். எனக்கு என்ன டவுட்னா, என்னை விட நீ பெட்டராக போடுற அப்படிங்கிற பொறாமை ஒன்றின் வெளிப்பாடுன்னு கூட தோணுது. ஏன்னா இவர் பண்ணாமல் இருந்துட்டு அதை அவங்க பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இவர் எல்லாவற்றையும் ரீல் மேக்கிங்காகத்தான் அங்கே நிர்வாகமே பண்ணிகிட்ருக்காரு. நிர்வாகமே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் ரீல் மேக்கிங் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதாக தகவல். இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவலம் என்னென்னா, இங்கே எதுவுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இங்கே எதுவுமே அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, இங்கே எதுவுமே அஃபிஷியல் ரிலீஸ் கிடையாது. இங்கே எல்லாமே தகவல் சோர்ஸ் பேஸ்டில் தான் எல்லா செய்திகளும் கொடுக்கப்படும். அந்த செய்திக்கு கடுமையான எதிர்வினை வந்துச்சுன்னா உடனே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, யாரோ சொன்னாங்க, பத்திரிகைகள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த செய்திக்கு பாசிட்டிவான எதிர்வினை வந்துருச்சுன்னா ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறது. இது 2 விளையாட்டை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கு. ஆனால் அது ஊடகங்களோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி? நிச்சயமாக ஊடகங்களோட சப்போர்ட்டோடு தான் பண்ணுறாங்க, இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாதுல்ல. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு டிராஃபிக் நின்றுச்சுன்னா மக்கள் அவதின்னு போட்ட ஊடகங்கள் இன்னைக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள்னு அதே டிராஃபிக்கை மீன் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை பயன்பாட்டில் வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சியோடு வாழைக்குலைகளை மற்ற திமுக அதிமுக மாதிரியான கட்சி கூட்டங்களில் ஒரு அந்த வாழை மரம் கட்டுறது, இந்த பழம் கட்டுறது, நுங்கு கட்டுறது, இதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு போகிறது சரியானது தான். அது என்ன, அதில் என்ன, அது வீணாக சாப்பிடுறது, ஒரு வியாபாரி கொண்டு போக மக்கி போகிறதுக்கு பதிலாக அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக மனுஷன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறான். அப்படி இருக்கிறப்போ அதை குற்றப்படுத்தி, அதை ஒரு கொச்சப்படுத்தி, அதில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்த ஊடகங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதே விஷயம் தாவேக்காவினுடைய கூட்டத்தில் நடக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு அதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியை அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்வினையாற்றுறாங்க. அந்த எதிர்வினையை கதறல்னு ஒரு ஊடகம் ரிப்போர்ட் பண்ணும். அது ஃபிட் டு பி அவையினுடைய உரிமை மீறல் பிரச்சனைக்காக அளவுக்கு அந்த மாண்பை குலைச்சாங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நியூஸ். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்ககிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்குது, எல்லா ஊடகங்களையும் நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்போம். சில பேர் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் முரண்டு பிடிக்கலாம், சில ஜனநாயக குரல்கள்னு பேசலாம், பட்டார்னு தூக்கி ஒரு 3 சேனலில் கேபிள்லேருந்து தூக்கி அடித்தாங்க. இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு திமுக ஆட்சியில் ஒன்று நடந்துச்சு. ஒரே ஒரு சேனல் மட்டும் ஒரு 4.5 வருட எண்டில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டில் தூர போனதுக்கு 24 மணி நேரமும் அந்த செய்தியையே ஒரு பரபரப்பாக லைவாக வைத்திருந்த அந்த குறிப்பிட்ட ஊடகம் இன்னைக்கு வாயே திறக்கலை.
எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை கூட டிலே பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்கு? அந்த சேனல் முடக்கப்பட்டதுக்கு. அந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஊடகங்களை நெருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரி, இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, அரசியல் செயல்பாட்டர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் பேசுவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. பேசுனா தூக்கி உள்ளே வச்சுடுவேங்கிற மிரட்டலை தொடர்ச்சியாக இந்த அரசு கொடுத்துட்டே இருக்குது. நீ இக்கு போடலை, இப்பு போடலை, கமா போடலை, ஃபுல் ஸ்டாப் போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு அலிகேஷனா அப்படிங்கிற இடங்கள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ மீடியாவை அதிகாரத்தை வச்சு பயன்படுத்துறது, இண்டிவிஜுவல்ஸை காவல்துறையை வச்சு பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வாதிகார துணையில் தான் இந்த ஆட்சி நடக்குது. அப்போ வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன் சைடட் இன்ஃபர்மேஷன். ஒரு பக்கம் அவங்க பொய்யை பரப்பலாம், போலி பரப்பலாம், அவதூறாக பேசலாம், ஆபாசமாக பேசலாம், எவ்வளவு அநியாயமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தலாம், வக்கரமாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம், எந்த நடவடிக்கையும் இருக்காது. அது ஃப்ரீ ஹேண்ட், அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால் தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம், ரிமாண்ட் பண்ணிவிடுவோம். அப்போ ஆளுந்தரப்பு வைக்கக்கூடிய நரேட்டிவ்க்கு எதிராக எந்த ஒரு வாய்ஸும் இங்கே இருக்கக்கூடாது. அது ஊடகங்கள் இருக்கக்கூடாது, டிஜிட்டல் ஊடகங்கள் இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவல்ஸ்ட்டு இருக்கக்கூடாது, சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த அரசு தெளிவாக இருக்குது. அதனால தான் இந்த அரசு ஒரு ஃபாசிச கோமாளியின் அரசு அப்படிங்கிறோம். வெளியில் காட்டக்கூடிய முகம் ஒரு கோமாளி முகம், உள்ளே அது இயங்கக்கூடிய விதம் வந்து ஒரு ஃபாசிஸ்ட். ஃபாசிஸ்ட் என்ன விரும்புவான்? தான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறோமோ அது மட்டும் தான் இங்கே செல்லாகணும். ஆப்போசிட் வாய்ஸுக்கு இங்கே இடம் கிடையாது. அப்போ அந்த இடத்தில் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். அது இன்செக்யூரிட்டியினுடைய வெளிப்பாடு. நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப ஹீரோயிசம், என்னை எதிர்த்து பேசுகிற தூக்கி உள்ளே வச்சுட்டேன் அப்படிங்கிறது ஹீரோயிசம். ஆக்சுவலி அது இன்செக்யூரிட்டி. அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு உங்கள் தரப்பில் வலு இல்லை. அவன் கேட்குற கேள்வியை, அவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்தை டைரக்ட் டு த பாயிண்ட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆளோ அறிவோ வலிமையோ இல்லை. அப்போ அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன்? என்கிட்ட போலீஸ் இருக்குது, போலீஸை ஏவி நான் ஓவர் கம் பண்ணுவேன். நீ கொஸ்டின் கேட்குற, எனக்கு பதில் இல்லை, பதில் இல்லைன்னா நான் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம்ல. நான் எப்படி தோக்கலாம்? நான் உன்னை தூக்கி உள்ளே வச்சிடறேன், நீ கொஸ்டினை கேட்க முடியாதுல்ல, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ல. இப்போ இந்த சர்வாதிகாரத்தை அவர் இங்கே நிலைநாட்டி, அண்ணாவோ கலைஞரோ ஈவன் தந்தை பெரியாரோ அவங்க அரசியலுக்கு வந்த விதம் அப்படின்றது வேற சார். உலகம் முழுக்க நடிகர்கள் சினிமா பாப்புலாரிட்டியின் மூலமாக அரசியலுக்கு வரும்போது போலீஸை வச்சு தான் அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியும் இல்லையா? அது இயல்பு தானே. அது இயல்பு அப்படிங்கிறது வந்து நாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. இது இயல்புன்னு மக்கள் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இது எப்போ இதோட ஹீட்டு தெரியும் அப்படின்னா, அதாவது திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க, இவங்க மேலெல்லாம் பொய் வழக்கு போடும் பொழுது ஆகா நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், நாளைக்கு அடுத்து திமுகவுக்கு ஆதரவாக தானே எழுதுனேன் அதனால் உள்ளே போட்டோம், அவன் திமுக டேகோட தானே எழுதுறான் உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இதெல்லாம் முதல் 2 மாதத்திற்குள்ளே 60 நாட்களுக்குள்ளே 6 மாதம் கழித்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்ல, உங்கள் தெருவுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும்ல. என் தெரு ரோடு சரியாக போடலை, பள்ளம் போட்டு வச்சுருக்கீங்க, என் வீட்டில் கரண்ட் வரல, 3000 ரூபா வந்துட்டு இருந்த கரண்ட் பில்லு இன்றைக்கி 8000 9000 மாறி இருக்குது, மறைமுகமாக கரண்ட் பில்லை ஏற்றிருக்கீங்க, என் ஊரில் வந்து ஒரு பொண்ணு காணா போயிட்டா, காப்பாற்றி கொடுக்க முடியல, இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்கல்ல, காமன் மேனாக ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்கல்ல. அந்த காமன் மேன் வாய்ஸ் ரைஸ் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டு வாசல்லையும் இதே போலீஸ் வந்து நிற்கும். நீங்கள் பழனி கோயில் விவகாரத்தில் பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அமைச்சர் ஒப்புக்கிறார் அது தப்புன்னு. அவர் அது தப்புங்கிறார். முறைகேடு நடந்திருக்கு, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணுது, இதுவும் அமைச்சர்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, அந்த விவகாரத்தில் விற்றவர்கள், வாங்கியவர்கள், பதிவு செய்தவர்கள், கடிதம் எழுதின ஜேசி, தடுக்க தவறிய ஜேசி, அறநிலையத்துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள், இவர்கள் யார் ஒருவரும் இந்த நொடி வரைக்கும் கைது செய்யப்படலாம். ஆனால் அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஒருத்தர் போடுறாரு, தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, திமுக ஆட்சியில் நடந்தால் ஊழல், உங்கள் ஆட்சியில் நடந்தால் தவறான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்டவர் இன்றைக்கி உள்ளே இருக்கார். சார், ஜெயலலிதா காலத்தில் நடக்காத சர்வாதிகாரம் இது, மோடி காலத்தில் நடக்காத சர்வாதிகாரம். மோடி தான் ஒரு ஊடகவியலாளர் இது பண்ணணும்னா ஒரு ஜிபேல பணம் அனுப்பி அதன் அடிப்படையில் வந்து கேஸ் போட்டு பல ஆண்டு கணக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை பார்த்துருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா, மோடி செய்தால் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் செஞ்சால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பயஸ் இருக்குல்ல, அதுதான் ஆபத்து. இப்போ நீங்கள் ஆளும் தரப்பாக மாறிட்டீங்க. டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆளும் தரப்பின் அங்கம் மாறிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ ஒன்றும் இல்லை, கருத்துரிமைக்கு எதிராக ஒரு ஆபத்து வருது. முதல் குரல் எங்கேருந்து வந்திருக்கணும்? இடதுசாரிகள்கிட்ட இருந்து வந்திருக்கணும். அப்போ உடனே நீங்கள் பண்ண இல்லையா? நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வெகுஜன அரசியல் இயக்கம், நாங்கள் வந்து புரட்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரு கிளைம் எடுத்துக்கிறோம்ல, மறுக்கலை. அவங்களுடைய தியாகத்தையோ அவங்களுடைய உழைப்பையோ யாரும் மறுக்கலை. ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்கீங்க?
ஒரு ஆளும் தரப்பினுடைய அநியாய குரல்களுக்கு துணை போகக்கூடியவர்களாக அல்லது மௌனமாக இருப்பவர்களாக மாறி இருக்குது. இந்த மௌனம் யாரை கீழ் பண்ணுது? ஒரு கருத்து சொன்ன ஒருத்தன் தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கான தூண்டுகோல் வந்து இந்த மௌனம் தானே. இப்போ திமுககாரன் அரெஸ்ட் பண்ணுற திமுககாரன் பேசுனா இப்போ அவங்க ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தானே பொது புத்தியாக இருக்கும். அப்போ இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற ஜனநாயக சக்திகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்களும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க யாருன்னு கேட்கறது இல்லை. அப்போ மோடியை விட விஜயை ஏன் டேஞ்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா, டேஞ்சர்னா உடனே இது எலிவேஷன் நினச்சிப்பாங்க. பாரு எவ்வளோ ஹீரோ, மோடியை விட மோடி சர்வாதிகாரி அதை விட கொடும் சர்வாதிகாரியாக இவர் இருக்கிறாங்கிறதுக்கு சொல்கிறோம். ஏன்னா மோடி செய்யும் பொழுது கூட இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, இது மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ரோட்டில் வந்து கத்துறதுக்கு 4 கட்சிகள் இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அந்த 4 கட்சிகளையும் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டார், யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. இந்த போக்கு ஆபத்தானதுங்கிறோம் சார். இப்போ ஊழல் ஒழிப்பு அப்படின்றத ஒரு நேரேஷன் வந்து செட் பண்ணுறாங்க. வைகோ உட்பட பல பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஊழலை உண்மையாகவே ஒழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இது எதுக்காக இப்படி செட் பண்ணுறாங்க? இங்கே வந்து ஒரு தத்துவ அரசியல் பேசியிருக்கோம். இடஒதுக்கீடு, நவோதயா பள்ளிகள் வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை விபிஜி ராம்னு மாற்றாதீங்க. ஒரு பண்பாட்டு அரசு, ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ், கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ், ஃபிலாசபிக்கல் பாலிட்டிக்ஸ் இங்கே நடந்திருக்கு. இது எதுலையும் விஜய் தன்னை பொருத்தி கொள்ள முடியாது. அப்போ பொருத்தி கொள்ள முடியாத போது அவர் தனக்குன்னு ஒரு அரசியலை முன்வைக்கிறார். அந்த அரசியல் நாடு முழுக்க பாஜக எதை முன்வைத்து ஆட்சியை பிடித்ததோ அதே அரசியலாக இருக்குது, ஊழல் ஒழிப்பு அப்படின்னுட்டு. ஆனால் அது என்னன்னா, ஊழல் ஒழிக்கிறதுல யார் ஒருத்தருக்கு மாற்று கருத்து இல்லை, அது வரவேற்கத்தக்க அம்சம், வேண்டிய அம்சம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஊழல்லாம் 1 பைசா லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படிங்கிறாரு. அன்னைக்கே 1.5 லட்சம் ரூபா வாங்கின தாவேகா நிர்வாகியை வந்து கைது பண்ணுறாங்க. இப்போ வீடியோ வந்துட்டதுனால நீங்கள் கைது பண்ணுறாங்க, வீடியோ வந்துட்டதுனால நீங்கள் வழக்கு போடுறீங்க. அந்த வீடியோ இல்லைன்னா, வீடியோ இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நிறைய. அப்போ அதை ஏன் அப்போ ஊழல் ஒழிஞ்சிருச்சுங்க வாதம் வந்து உத்தமமான வாதமா? இது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கட்சியை விட்டு நீக்கிறது, கைது பண்ணுறது, இது எல்லாமே கண்துடைப்பு நாடகங்கள். பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் ஆலந்தூர்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வேம்புலின்னு ஒரு கட்சி நிர்வாகி, அவர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார். அவரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறப்ப எல்லாரும் நியூஸ் போட்டோம், பாரு சொந்த கட்சிக்காரனை தூக்கி உள்ளே வச்சார் பாரு, முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாரும் போட்டாங்க. அவர் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து எம்எல்ஏ கூட ஒரு பொது நிகழ்ச்சியில் நிற்கிறார். என்ன கட்சியை விட்டு நிற்கினாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, எம்எல்ஏ கூட பொது நிகழ்ச்சியில் நிற்கிறாருன்னா, அப்போ அது நியூஸ் கிரியேஷனுக்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம். அந்த நியூஸ் கிரியேஷனுக்காக செய்யப்பட்ட நாடகம் முடிஞ்ச பிறகு அவர் இயல்பான கட்சி ஆக்டிவிட்டியில் இருக்கார். தமிழ்நாடு முழுக்க அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கியவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். சோஷியல் ப்ரெஷர்னால அவங்க கட்சியை விட்டு நீக்கினாங்கல்ல, அவங்க யார் ஒருவரும் அரசியலிருந்து விலகில்லை, அவங்களுக்கு அரசியல் இல்லாமல் போயிடல, மீண்டும் அந்த கட்சி பணிகளில் தான் இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வருது, ஏன்னா வேம்புலிக்கு நடந்தது அப்படி தான். ஆனால் இவங்க கட்சி அமைப்பை கேள்வி கேட்டு நீக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கும் அரசியல் எதிர்காலம் கிடையாது. பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் இன்னைக்கு விழுப்புரத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு அட்வொகேட் வழக்கறிஞர் இதில் ஊழல் நடந்திருக்கு, நியமனத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஞான சௌந்தரி. ஆமாம், இன்னைக்கு நீதிமன்றத்தில் அது என்னென்னா, அதுவே ஒரு அவங்களே சொல்கிறாங்க வாலண்டியரா. அப்போ ஏதோ ஒரு மிரட்டல் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த வாலண்டியரா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கேஸ் டிஸ்போஸ் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, தாவேக்கால அந்த அம்மாவை கட்சியை விட்டு நிற்கிறாங்க. விஜய் ஆக்சுவலாக சொன்னதாக வந்த தகவல், பத்திரிகைகள் போட்ட தகவல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல சார். 2 விஷயம். இப்போ அங்கே ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது, அது செய்தி. அந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தான். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு விஷயம் பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவல் உங்களுக்கு ஒன்று வரும், எனக்கு ஒன்று வரும். அந்த 2 தகவலும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றா இருக்க முடியாது. ஒன்றா இருந்தால் அது செய்தி தான். தகவல் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா உங்கள் சோர்ஸ் வேறு, என் சோர்ஸ் வேறு, அவர் சோர்ஸ் வேறு. ஆனால் எல்லா பத்திரிகைகளும் ஒரே வார்த்தையை, ஒரே மொழியை, ஒரே இப்பு வச்சு தகவல்னு போடுறாங்கல்ல. முன்னாடியெல்லாம் தகவல்னாவது போடுவாங்க. ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணும்பொழுது இது செய்தி, இது தகவல், அறிவாலய வட்டாரத்தில் பேசிக்கொண்டார்கள் அப்படின்லாம் எழுதுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ரிப்போர்ட்டிங் தான். தகவலுங்கிற வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கணும், அதுவும் இல்லை. அப்போ அரசு விரும்பக்கூடியவற்றை இவர்கள் பேசுகிறார். இப்போ அந்த அம்மா வந்து அவர் என்ன சொன்னார், விஜய் கேபினெட் மீட்டிங்கில் அதிகாரிகள் எல்லாம் வெளில அனுப்பிட்டார், அமைச்சர்களை மட்டும் வச்சு நடத்தினார். அதை பர்சனல் மீட்டிங் வீட்டில் போடுங்க சார். ஆமாம்,
புரோட்டோக்கால் இருக்குல்ல, நீங்கள் பர்சனல் மீட்டிங்னா நீங்கள் எங்கே வேணால் போட்டுங்க, உங்கள் பனையூரில் வச்சு போட்டுங்க. உங்களுடைய நீங்கள் அடிக்கடி கிளம்புறீங்க இல்லையா, தனி விமானத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போட்டுக்குங்க. நம்ம கேட்குறது என்ன, ஒரு கேபினெட் மீட்டிங் நடக்குது, அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை. இன்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கேபினெட் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, இதெல்லாம் நடக்கப்பட்டது, அப்படி இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டதுங்கிற அதிகாரப்பூர்வ குறிப்பேடுகளை வெளியிட வேண்டியது அரசனுடைய கடமை. அது கிடையாது. ஆனால் ஊடகங்கள் செய்தி சொல்லும். நிச்சயமா. பத்திரிகையாளர், அதாவது அவர் கோட் இல்லாமல் வந்தார், அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்களா, டிபிஆரில் கொடுத்தாங்களா, கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஊடகங்களை அனுமதிக்கிறது இல்லை. ஊடகங்களை அனுமதிச்சா தானே அவங்களால எடுக்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் பண்ணும் பொழுது ஊழல் தொடர்பாக ஒரு 4 நாள் நியூஸ் வருது. இந்த பக்கம் ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கி தாவேக்கா நிர்வாகி கைதாகிறாரு, அங்கே பக்கம் ஒரு 100 கோடி ரூபா லேண்ட் டிரான்சாக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அக்யூசேஷன் வருது. பார் ஒதுக்கீடுகளில் முறைகேடு இருக்குது. சார், இந்த பழனி நில மோசடி இருக்குல்ல, அது தொடர்பாக நீங்கள் திமுக சார்பில் ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? திமுக சார்பில்னா அடிப்படையான விசாரணை இருக்கும்ல, யாருடைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, யார் வாங்கியிருக்கா, யார் வித்திருக்கா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத திமுக உள்ளூர் அளவில் விசாரிக்க செய்யல. எல்லா அரசியல் கட்சியும் விசாரித்தது. விசாரித்த அடிப்படையில் வந்த அவுட்கம்மை சந்தேகங்களாங்க நேற்று ப்ரெஸ் மீட்டில் எழுப்பணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அதில் 3 முக்கியமான குற்றங்கள் இருக்குது. ஒன்று, அது கோயில் லேண்டு அல்லது மடத்துக்கு சொந்தமான லேண்டு, அறநிலையத்துறை தக்கார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. அந்த ஆட்சியில் மீட்கப்பட்டது 60 வருடமாக ஒரு பிரைவேட் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு, ஒரு மடத்தினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதை நம்ம வழக்கு போடுறோம், அவங்க மடம் முறைகேட்டில் ஈடுபட முயற்சி பண்ணுறாங்கிற ஒரு சூழல் வருது. அப்போ ஹைகோர்ட் டைரக்ஷன் அடிப்படையில் பழனி கோயிலினுடைய ஈஓவை இதுக்கு தக்காராக போடுறோம், அதாவது இதுக்கு பொறுப்பாளராக போடுறோம் இந்த லேண்டுக்கு. அப்போ அவர் அது அடிப்படையில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை எந்த காலத்திலும், எந்த சூழலிலும், எந்த ஆணை அடிப்படையிலும் நீங்கள் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு விற்க முடியாது. ஓகே, அது ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா வந்தது தான். அதை எங்கள் தாத்தா கொடுத்துருக்கலாம், ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு எங்கள் தாத்தா எழுதி கொடுத்துருக்கலாம், 3 தலைமுறையாக நாங்கள் அங்கே குடிசை போட்டு வாழ்ந்துருக்கலாம். நாளைக்கு நான் போய் பட்டா கேட்டேன்னா வாய்ப்பு இல்லை, என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அது அறநிலையத்துறை லேண்டுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அறநிலையத்துறை லேண்டு தான். அதை அரசாங்கம் சில பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், ஒரு மண்டபம் கட்டலாம். அப்படி அதையே ஒரு புனிதமற்ற தன்மைன்னு இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் சொல்றாரு. கார் பார்க்கிங் கட்டுறது ஊழலாம், 100 கோடி ரூபா லேண்டை 2 கோடி ரூபாய் கொடுத்து பிரைவேட் பார்ட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தது இல்லை, தவறு, தெரியாமல் நடந்துச்சு அப்படிங்கிறது என்ன அயோக்கியத்தனம் அது? இல்லை, 3 விஷயம் பாருங்கள். ஒன்று, அறநிலையத்துறை லேண்டை விற்றது பெருங்குற்றம். ஒரு சப் ரிஜிஸ்டர்கிட்ட 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 2 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி கேட்குறான்னா, வேல்யூவேஷன் பற்றின அடிப்படை புரிதல் இருக்கிற யாராவது ஒரு சப் ரிஜிஸ்டர் அதை பண்ணுவாரா? அப்போ அந்த வேல்யூவேஷன் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துது. 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 2 கோடினா 98 கோடியை நீங்கள் மறைச்சிருக்கீங்க. அப்போ 98 கோடியில் பாதியாவது பிளாக்ல வந்துச்சா? அப்போ பிளாக் மணி டிரான்சாக்ஷன் இங்கே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. 3வது, வாங்கியவர்களுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நிலத்தை வாங்கியவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த பொருளாதார பின்புலம் இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நாம் விசாரித்த வரைக்கும் இல்லை. இருந்துச்சுன்னா அரசு ப்ரூவ் பண்ணட்டும், ஏற்றுக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ விசாரித்த வரைக்கும் இல்லைங்கிறப்போ யாருடைய பணம் அதில் புழங்கினது? நம்ம அந்த 100 கோடி கூட போக வேண்டாம், இந்த 2 கோடி யாருடைய பணம்? அதுக்கு சோர்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னா அது யாரோ ஒருத்தருடைய பினாமி பணமா? பினாமி பணம்னா ஏன் இடி வரல அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் பிளாக் மணி டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எதில் வருதுன்னா, 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் ஆன இடத்துல பிளாக் மணி டிரான்சாக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்கினவருடைய கெப்பாசிட்டியினுடைய பின்புலத்தை நீங்கள் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே பினாமி டிரான்சாக்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பிளாக் மணி டிரான்சாக்ஷனும் பினாமி டிரான்சாக்ஷன் நடக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸ் இஸ் ஃபிட் ஃபார் இடி. ஏன் இடி உள்ளே வர மாட்டுது? ஒரு பெரிய கிரே ஏரியா அதுக்குள்ளே இருக்குது. அது திட்டமிட்டு செய்கிறாங்க. அதாவது ஒரு 2ஆம் தேதி கடிதம் எழுதுறாரு ஜேசி, இந்த லேண்டை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னுட்டு. 3ஆம் தேதி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு ஒருத்தர் மனு போடுறாரு. மனு போட்ட அன்னைக்கு கடிதம் எழுதின ஜேசிக்கு நீங்கள் பழனியிலேருந்து சென்னைக்கு ப்ரமோஷன், டெம்பரவரி ப்ரமோஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க. இது 2ம் ஒரே நாள். 3ஆம் தேதியே ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, நம்பர் பண்ணி முடிக்கல. அதுவே நமக்கு நேற்று ஹைகோர்ட்டில் இவர் ஜஸ்டின் மணிகண்டன்கிற அந்த சார்பதிவாளர் அவர் தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப தான் தெரியுது. அப்போ அரசு இதில் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுது.
ஸோ இது காவல்துறை விசாரிச்சிச்சுன்னா, சிபிசிஐடி விசாரிச்சிச்சுன்னா இதில் முழுமையான நீதி கிடைக்குமாங்கிற சந்தேகம் வருது. இவர்கள் தொடர்பற்ற ஒரு அமைப்பு இதை விசாரிக்கணும். ஒன்று கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி விசாரிக்கணும், அப்படி இல்லைன்னா சிபிஐ மாதிரியான அமைப்புகள் விசாரிச்சாதான் இதில் குறைந்தபட்ச உண்மை வெளில வரும். இந்த திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இன்னைக்கு டிவிகே பக்கம் போயிட்டாங்க. அதை நியாயப்படுத்துறதுக்கு வெவ்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம், கம்யூனிஸ்டுகள் கூட சில பேர் திமுக பிஜேபியை எதிர்க்கணும், பிஜேபியை எதிர்க்கிற வரைக்கும் தான் இவங்க நம்மளோட கூட்டாளி அப்படின்ட்டு ஒரு விசுவாசத்தை நிரூபிக்கிற, ஒரு தீக்குளிக்கிற ஒரு இடத்துல திமுகவை வச்சு இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறாங்களே. அதாவது திமுக பிஜேபியை எதிர்க்கணும், எதிர்க்கும்போது தான், எதிர்க்கிற வரைக்கும் தான் நம்ம கூட்டாளி. ஆனால் தாவேக்கா பிஜேபிக்கு எதிராக பேசவே வேண்டாம், அவங்க எங்கள் கூட்டாளி. ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, ஏன்னா we are பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், ஏன்னா எங்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, நாங்கள் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறோம். இந்த சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறோங்கிற இடத்துக்கு அவங்க சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அதை கூச்சப்படுறதுனால மறைமுகமாக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. சார், இப்போ வரைக்கும் சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. பாஜக என்கிற வார்த்தையை விஜய் கடைசியாக எப்போது பயன்படுத்தினார்? நேரடியாக பாஜக, மோடி, அமித்ஷா இந்த 3 வார்த்தையை, அல்லது ஆர்எஸ்எஸ் இந்த 4 வார்த்தையை விஜய் கடைசியாக எப்போது பயன்படுத்தினார், அல்லது பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்று. ரெண்டாவது, தொடர்ச்சியாக ஒரு ராஜ்யசபா வாய்ப்பு வந்த போதும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவைக்குள்ளே போனால் உங்களுடைய அஃபிஷியல் ஸ்டாண்டை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். டீலிமிட்டேஷன் பில் வருதுன்னா நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்கிறத உள்ள ஹவுஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். வந்தே மாதரம் பில் வருதுன்னா நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்கிறத உள்ளே கொண்டு போய் நீங்கள் ஹவுஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதை தவிர்க்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் அதிலிருந்து எஸ்கேப் ஆனார்? பாஜகவை நேரடியாக எதிர்ப்பதிலிருந்து ஏன் தப்பித்தார்? மூணாவது, பாஜக எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் மட்டுப்படுத்துகிற வேலையை விஜய் செய்கிறாரா இல்லையா? இந்த 3 கேள்விக்கு தோழமை சக்திகளிடம் பதில் இருக்கா? இதுதான் முதன்மை கேள்வி. ரெண்டாவது, இவங்கெல்லாம் எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜகவோடு ஒரு முறை திமுக கூட்டணியில் இருந்தது. கூட்டணி விட்டு வெளில வரும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுடைய தலைவர் அன்றைக்கு கலைஞர் அவர்கள். ஒரு வார்த்தை சொன்னார், இனி எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. இன்னைக்கு 24 வருடம் ஏறக்குறைய ஆயிடுச்சு. 4 நூற்றாண்டு காலம், 4 நூற்றாண்டு காலமாக அந்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. இதுக்கு இடையில இவங்கெல்லாம் போய் கூட்டணி வச்சாங்க, மதிமுக இடையில போய் கூட்டணி வச்சாங்க. மதிமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்க மதவாத சக்திங்கிறதுனால எதிர்த்தீங்களா? நீங்கள் போய் மதவாத சக்தின்னு தெரிஞ்ச பிறகு தான் மோடிக்கே நீங்கள் ஓட்டு கேட்டு ரோட்டில் தமிழ்நாடு முழுக்க வீதி வீதியாக போனீங்க, கிளைம் எடுத்துப்பீங்க, நான் தான் முதல்ல போய் ஆதரித்தேன் மோடியை அப்படின்ட்டு. வெக்கப்படணும் அதுக்கு. அதில் என்ன பெருமிதம் இருக்குது? அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நேற்று திமுக அதிமுகவை அடியோடு தகர்த்து விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வைகோ. அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, இவர் விரும்பின ஒரு அரசியல் அது. திமுக அதிமுகவை அடியோட தகர்க்கணும்னு இவர் விரும்பின ஒரு அரசியல். அந்த அரசியலை இவர் செய்ய முடியல, இன்னொருத்தர் செஞ்சுட்டதா அவர் நம்புறாரு. ஆனால் அவருமே செய்யலை. 65% ஓட்டு இன்னைக்கு திமுக அதிமுக தான் இருக்கு. திமுக அதிமுக அணிகள்கிட்ட தான், திமுக அதிமுக உன்னுடைய பேஸில் தான் 65% ஓட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் தகர்த்துட்டோம், ஆட்சி மாற்றம் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியினுடைய அரசியலை முடிவு கொண்டு வந்துருமா அப்படின்னா மதிமுகலாம் என்னைக்கே காணா போயிருக்கும். மதிமுக ஒரு கட்சியே இன்னைக்கு இல்லை, அது 30 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சியெல்லாம். கட்சி தானே தகர்த்தவர் வைகோ, குழி தோண்டி புதைத்தவர். தகர்த்தவர்ங்கிறதுலாம் கம்மியான வார்த்தை. கட்சியை மட்டும் கிடையாது, அவரோடு சேர்கிறவர்களையும் சேர்த்து குழி தோண்டி புதைத்த ஒரு உத்தமர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது வைகோ தான். ஏன்னா ஏதாவது ஒரு அரசியல் நிலையான்னு இருக்காரா சார்? ஒரு அணியை விட்டு விலகுறீங்க, அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் இல்லை. உண்மையாக திமுக அணியை விட்டு விலகுவதற்கு அவருக்கு நியாயமாக சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லாததுனால கண்டதை உளர்றது, ப்ரொவோக் பண்ணுறது. யாராவது இந்த பக்கத்துலேருந்து எதிர்வினையாற்றிட்டா, பாரு என்ன அடிச்சிட்டான், பாரு என்ன உதச்சிட்டான், பாரு என்ன திட்டான், ஐயோ என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, அதெல்லாம் என்னைக்கு இருந்திருக்கு? இருந்துச்சுன்னா போகலாம், இல்லாதது எப்படி போகும்? போயிடுச்சுன்னு நான் கூட்டணி விட்டு வெளில போகிறேன். அந்த ஸ்பேஸையும் திமுக அந்த முறை கொடுக்கல அவருக்கு. அதனால் அவர் இந்த சஃபகேஷனுடைய உச்சம் இருக்குல்ல, ஐயோ என்னை திட்டவாது செய்யுங்கடா, திட்டவாது செய்யுங்கடா, நான் போய் சீனை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் விரும்பினார். அந்த ஸ்பேஸை கூட திமுக கொடுக்காததுனால ஒரு விரக்தியினுடைய உச்சத்தில் போய் நின்றுட்டு கண்டதையும் உளறிட்டு இருக்கிறார். நீங்கள் அதை அவர் பையனே கேட்க மாட்டார். முதல்ல அது கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, என்னத்தையாவது பேசிட்டு நீ அப்படிங்கிற மோடில் தான் அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையிலேருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பர்சனலான மோட்டிவ் தான், வேற என்ன நோக்கம் இருக்க போகுது? ஆமாம், நீங்கள் இன்னைக்கு இவர்கள் விசிகாவோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ
பாஜக எதிர்ப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் எல்லாரையும் கூட நாங்கள் பாஜக எதிர்ப்பில் தீவிரமானவர்கள். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியலை கட்டியதில் திமுக தான் முதன்மை மிகு. இந்தியா முழுக்க பாஜக வேவ் அடித்த காலகட்டங்களில் அதை தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்தின ஃபேஸ் வந்து எங்களுடைய தலைவர் ஃபேஸ். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து பாஜகங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கே பயங்கர அஞ்சு நடுங்கக்கூடிய கைகாலெலாம் உதறக்கூடிய ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு, முதல்வராக ஏற்றுக்கிட்டு, அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு இன்றைக்கி வந்து உங்கள் கூட நின்று கைகோத்து ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க முடியாத அளவிற்கு உள்ள ஒருத்தர். அதுதான் நீங்கள் சொல்கிற மரியாதை கொடுத்துட்டான். பார்த்தா என்ன எவ்வளோ மரியாதை நடத்துகிறான் தெரியுமா, எங்க கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல அப்படிங்கிற அளவுக்கான ஒருத்தரை வந்து நீங்கள் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு எங்களுக்கு கிளாஸ் இருக்கிறது வந்து அது முழுமையான சந்தர்ப்பம். வேற ஒன்று. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இந்த அதுக்கு முந்தைய திமுக அரசு செய்து வச்ச முதல்வர் தான் பல்கலைக்கழகத்தின் தலைவர் துணைவேந்தர் அப்படின்ற அந்த நிலையை கீழே இறக்கி ஆளுநருக்கு ஆதரவான அந்த குழுவை வந்து 5 பேர் கமிட்டியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கதே பாஜகவுக்கு சப்போர்ட் ஆனது தானே? இல்லை, அவர் தொடர்ச்சியாக 2-3 விஷயத்தில் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒன்று வந்து தமிழ்நாட்டின் கல்வித்தரம் சரியில்லை. இந்த குரல் இது வரைக்கும் RN ரவி பேசிகிட்டு இருந்தார். RN ரவிக்கு அடுத்து விஸ்வநாதன் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? பாஜக RSSனுடைய குரலை இன்றைக்கு காங்கிரஸ் எதிரொலிக்கிறது. அடுத்தது கவர்னர் என்ன சொன்னார்? RN ரவி இருந்தப்ப, நீ சர்ச் கமிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கணும்னா யார் யாரை நியமிக்கலாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய கமிட்டி, அந்த கமிட்டியில் 3 பேர் இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுடைய சட்டம். இது வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் கிடையாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட், இங்கே இருக்கக்கூடிய கோவை வேளாண் பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட். அப்போ இந்த சட்டத்தின்படி எது செல்லுங்கிறது தான் கேள்வி. இந்த சட்டத்தின்படி என்ன முறை? ஒருத்தர் விசி அப்பாயின்ட் பண்ணணும்னா ஒரு தேர்தல் கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டியில் 3 பேர் இருக்கணும். கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுற ஒருத்தர், அந்த செனட்டு தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர், எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர், அரசு அப்ளை பண்ணுற ஒருத்தர். இந்த 3 பேரும் ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடியவர்கள் கிடையாது. அரசு ஒரு தலைமை, பல்கலைக்கழக செனட் ஒரு தலைமை, ஆளுநர் ஒரு தலைமை. அப்போ இந்த 3 பேரில் யார் ஒருத்தருக்கும் காமனான கருத்து இருப்பதற்கான நீடு இல்லை. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். அதில் எது மெஜாரிட்டி கருத்தோ அந்த கருத்தை வந்து ஏற்றுக்க போகிறோம். இப்போ வந்து உங்களை தான் விசி அப்பாயின்ட் பண்ணணும்னு 3 தலைமை முடிவெடுக்க போகிறது கிடையாது. அங்கே 2 பேர் முடிவெடுத்துட்டா போதும். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? கவர்னர் எனக்கு 2 பேர் வேணுங்கிறார், யூஜிசி எனக்கு ஒருத்தர் வேணுங்கிறாங்க, செனட்லேருந்து ஒருத்தர், கவர்மெண்ட்டோட ஒருத்தர். இப்போ கவர்மெண்ட்டும் செனட்டும் ஒன்றா சிந்திக்கிறாங்க சார். ஏன்னா 2 மாநில அரசு தொடர்புடையதுன்னு வச்சுக்கோங்க. பல்கலைக்கழகமும் மாநில அரசு ஒன்றா சிந்திக்குது. கவர்னருடைய 2 பேரும் யூஜிசியுடைய ஒருத்தரும் யாருடைய பேச்சை கேட்பாங்க? பாஜக எதை சொல்லுகிறதோ, RSS எதை சொல்லுகிறதோ, டெல்லியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த 3 பேரும் கேட்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடுதுல்ல. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்தில் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரிகளில் யார் துணைவேந்தராக இருக்க வேண்டும் என்கிற முடிவை தமிழ்நாட்டினுடைய அரசும் பல்கலைக்கழகமும் எடுக்க முடியாது. டெல்லியில் அமர்ந்திருக்கிற பாஜக எடுக்கும். இதை காங்கிரஸ் அனுமதிக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கவர்னருக்கு பயந்து பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் குரலே இதுதானா? ஏன்னா இடபிள்யூஎஸ்லேயே உங்கள் 2 பேருக்கும் ஒரே கருத்து தான், மாற்று கருத்து கிடையாது. அப்போ ஜனநாயக சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்ல உங்கள் 2 பேருக்கும் ஒரே கருத்து தான் இருக்குது. மொழிக் கொள்கையில் நீங்கள் 2 பேரும் ஒரே கொள்கைகளோடு தான் இருக்கீங்க. இந்திய பொருளாதாரம் குறித்த பார்வை உங்கள் 2 பேருக்கும் ஒன்றா தான் இருக்குது. மதவாதத்தில் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகிறதா சொல்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கு சந்தேகமும் வருது. அப்படி இருக்கிறப்போ ஸ்டேட்டை ஒடுக்கிறதுல இன்றைக்கி உங்களுக்கு பவர் வந்ததுனால உங்கள் உண்மை முகம் தெரியுது. நாளைக்கு ஒருவேளை ராகுல் காந்தி அந்த இடத்தை நோக்கி போனார், வாய்ப்பே இல்லை, வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் அவர் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு, எப்போவும் அப்படி தான் இருப்பார். இது மாணிக்க தாகூருடைய வார்த்தைக்கு மாணிக்க தாகூர் தான் நன்றி சொல்லணும். நான் அவர் வந்து ஒரு வேளை கனவுல பிரதமர் ஆனார்னு வச்சுக்கோங்க, அப்போவும் மோடியை விட கொடுமையான சர்வாதிகாரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சருடைய நிலைப்பாடுகள் சொல்லுது. நிச்சயமாக வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.